Hello guys, இப்போ பார்க்க ஒரு டாபிக் ஃபேமிலி அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் டிசிஷன் மேக்கிங். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி ஒரு ஹவுஸ் ஹோல்ட் இருக்குது, அவங்க எப்படி டிசிஷன் மேக் பண்ணுறாங்க, அவங்க எந்த ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி டிசிஷன் மேக் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரி, வாங்க டாப்பிக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சூஸ் பண்ணியும் பேஸ்டானோ நம்ம டிசிஷன் மேக் பண்ணுறாங்க ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது ஒன் மோர் மே பி ரீசனபிள் ஃபார் ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் வில் மே அதர் மே சார்ஜ் கிராசரி ஷாப்பிங். அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும்தான் அந்த ஃபினான்ஷியலான விஷயத்தில் வந்து தலையிட்டு அந்த ஃபினான்ஷியலாக டிசிஷன் எடுப்பார், மற்றவங்களாம் வந்து நார்மலாக டிசிஷன் எடுப்பாங்க. ஜஸ்ட் லைக் கிராசரி ஷாப்பிங் மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எல்லாருக்கும் சேமாக இருக்காது. ஏன்னா வந்து எல்லாருமே சேமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கொலாப்ஷன் இருக்கும், ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஓகேங்களா? இன்கேஸ் வந்து ஒருத்தங்க வந்து ஃபினான்ஷியல் எடுத்துக்கிட்டு ஒருத்தங்க வந்து ஒரு சில கிராசரிஸ் நான் பொறுப்பத்துக்கு சொல்லிட்டு எடுத்துகிட்டு பண்ணும்போது அது வந்து ஈஸியாக, அது ஈஸியாக இருக்கும். டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதுவும் பட்ஜெட் போட்டு பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பண்ணால் டிசிஷன் மேக்கிங் ஸ்டைல்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபேமிலி ஒரு மாதிரி டிசிஷன் மேக்கிங் ஸ்டைல் இருக்குங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோக்ராட்டிக் என்ன பார்த்தீங்கன்னா ஒன் டாமினேட் மேக்ஸ் டிசிஷன். அவர் ஒருத்தர் தான் டிசிஷன் எடுப்பார், மற்றலாம் அது கேட்பாங்க. ஓகேங்களா? அது டாமினேட் டிசிஷன். அது ஈவன் அது மதராக இருக்கலாம், ஃபாதராக இருக்கலாம், கிராண்ட் மதராக இருக்கலாம், கிராண்ட் ஃபாதராக இருக்கலாம். ஓகேங்களா? அது பேசுகிற அந்த ஃபேமிலிஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெமோகிராஃபிக். ஸோ டெமோக்ராட்டிக் ஆட்டோக்ராட்டிக் டெமோக்ராட்டிக் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் டிசிஷன் இன்வால்விங் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ். எல்லாரும் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்க தெரியாது. வாட் எவர் டிசிஷன் ப்ராப்ளம் இல்லை, பட் எல்லாரும் சேர்ந்து டிசிஷன் வந்து அந்த டெமோகிராஃபிக் சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சல்டேட்டிவ் என்னன்னா சம் மெம்பர்ஸ் ஹவ் மோர் இன்ஃப்ளூயன்ஸ் தென் த அதர்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டேட்டிவ் வந்து எல்லாரும் அவங்க ஒப்பீனியன் சொல்லுவாங்க, பட் ஒரு மெம்பர் மட்டும் அதில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார், எதாவது எடுக்கணும் சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அது மாதிரி வந்து அது ஒருத்தர் மட்டும் பண்ணார். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஷியல் மெம்பர்ஸ். ஸோ இன்ஃப்ளூயன்ஷியல் மெம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் ஃபார் இன்ஸ்டன்ஸ் பேரண்ட்ஸ் மே ஹாவ் மோர் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் டிசிஷன் ஆஃப் சில்ட்ரன் எஜுகேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரன் எஜுகேஷனில் ரொம்ப டிசிஷன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எடுப்பாங்க. அவங்க தான் முடிவு எடுப்பாங்க, அவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, சில்ட்ரன் முடிவு எடுத்து அலோவ் பண்ண மாட்டாங்க சொல்கிறாங்க பேசிக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் டிசிஷன் மேக்கிங். ஸோ ஜாயிண்ட் டிசிஷன் மேக்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வந்து எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி எடுக்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்படி எடுத்து என்ன பார்த்தீங்கன்னா வெக்கேஷன், அதாவது டூருக்கு எங்கன்னா போகிறதுக்கு ஒன்று சேர்ந்து முடிவு எடுப்பாங்க. மேஜர் பர்ச்சேஸ் பண்ணுவோம், டிவி, வாஷிங் மிஷின், ஏசி அது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணோம்னா பெருசாக டிசிஷன் எடுப்பாங்க. அப்புறம் ஃபேமிலி ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா? ஸோ ஃபேமிலி ஆக்டிவிட்டீஸ் எதனா இப்போ நம்ம ஜிம் எல்லாம் வந்து யோகா பண்ணலாமா, அது மாதிரி ஜஸ்ட் லைக் அது மாதிரி பண்ணும்போது அவங்க ஜாயிண்ட் டிசிஷன் மேக்கிங் எடுப்பாங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து இண்டிவிஜுவல் அட்டானமி, அதாவது தனித்து முடிவு எடுக்கிறது. இண்டிவிஜுவல் தனியாக அவங்க முடிவு எடுக்கிறாங்க, அவங்க தனியாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து டீனேஜர் ஹேவ் அ அட்டானமி ஓவர் தர் கிளாத்திங் சாய்ஸ். அவங்க வந்து ஒரு டீனேஜர் இருக்காங்க, ஒரு 15 to 20 இயர்ஸ் ஏஜ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நான் தான் என் கிளாத்திங் சூஸ் பண்ணணும், நீங்கள் சூஸ் பண்ண விடாது, நீங்கள் யாரையும் வச்சு தலையிடாதீங்க. ஸோ இது மாதிரி சண்டெலாம் ஃபேமிலியில் வரதான் செய்யும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு பட்சது அவங்க தான் அப்படி சொல்லுவாங்க, அவங்க தனியாக முடிவுன்னு ஆசைப்படுவாங்கன்னு பேசிக்காக சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் அண்ட் சொசைட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸஸ். ஸோ ஃபேமிலின்னு எடுத்துட்டோம்னா அது கண்டிப்பாக கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? நீங்கள் இப்படி ட்ரெஸ் பண்ணாது, அப்படி ட்ரெஸ் பண்ணு, ஸோ அதெல்லாம் இருந்துச்சு. பட் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக நினைக்கிறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக கம்மியாகிட்டு தான் இருக்குது. கல்ச்சுரல் நார்ம்ஸ் அண்ட் சோஷியல் எக்ஸ்பெக்டேஷன் ஷேப்பிங் ஃபேமிலி டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். ஓகேங்களா? ஃபேமிலி டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் வந்து அது ஒரு ஷேப்பிங் பண்ணுது, வகைப்படுத்துன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் லைக் என்ன சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹாலிடேஸு, செராமனிஸ், சோஷியல் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம கலந்துக்கணும், எப்படி கலந்துக்கணும், எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் லைக் இந்த மாதிரி வந்து அவங்க கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் வந்து கலந்துக்கிறாங்க, எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு டிசிஷன் எடுத்து ஃபேமிலி டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு பார்ட் ஆகுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஜ் அண்டு லைஃப் ஸ்டேஜ் கன்சிடரேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன்ஸ். ஓகேங்களா? யங் சில்ட்ரனுக்காக லிமிடெட் இன்ஃப்ளூயன்ஸ், அவங்க வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருக்கும், லிமிடெட் இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருக்கும். நீங்கள் அந்த டிசிஷன் எடுக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு அதுக்கு மேலே என்ன கற்றுனா அமைதியாக போப்பான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சின்ன பசங்களா. இதே வந்து ஒரு அடலசன்ட் ஒரு 8 இயர்ஸ் மேலே அப்படின்னா 7 இயர்ஸ் மேலே அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து அவங்க வந்து நிறைய சொல்லுவாங்க, டிசிஷன் எடுக்கிறத பற்றி நிறைய பேசுவாங்க, அதை பற்றி. ஓகே, நிறைய பேசுவாங்க, நிறைய சொல்லுவாங்க, அது ஃபேமிலி மெம்பர்ஸை கேட்பாங்க இல்லைங்களா? ஸோ அதான் ஃபேமிலி டிசிஷன் மேக்கிங்கில் அவங்களோட ரோல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும், அது அடலசன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். இன்கேஸ் கான்ஃப்ளிக்ட் ஏற்படும், ஃபேமிலினா சண்டை இல்லாத ஃபேமிலி இல்லை. ஓகேங்களா? ஸோ சண்டை ஏற்படும் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேசி வந்து, அதாவது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பேசி எல்லாம் ஒன்று சேர்ந்து பேசி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம். ஓகேங்களா? சால்வ் பண்ண மூலமாக மெயின்டைனிங் ஹார்மனி வித் ஃபேமிலி யூனிட், அதாவது ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள இருக்கும்போது தான் ஃபேமிலி வந்து ஒரு குட் ஃபேமிலி நல்லா இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணணும், அது வந்து ஃபேமிலி டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு இம்பார்ட்டன்டான பார்ட் ஆகுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரிசோர்ஸ் அலோகேஷன், அதாவது யார் என்னென்ன வேலை பண்ணணும், எப்போ பண்ணணும் சொல்லதான் இருக்கும். ஓகேங்களா? இது சின்ன பீரியடைசிங், நீங்கள் வந்து இந்த வேலையை நீங்கள் பண்ணுங்கள் சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லுவாங்க இல்லை. ஸோ வேறு எந்த ஒர்க் இருக்கும், ஈவி பில் கடத்தாக இருக்கட்டும். ஸோ அந்த காலத்தில் நிறைய ஒர்க் இருந்துச்சு, இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்தாலும் அவ்வளோ ஒர்க் இல்லை. ஸோ இந்த பொருள் வாங்கணும், இங்கே வேலைக்கு போகணும், எப்படி பண்ணணும், இங்கே வீட்டுக்கு கரெக்ட் பண்ணணும். ஸோ நிறைய ஒர்க் வந்து பிஸ்னஸ் மேலே நிறைய ஒர்க் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம், மணி, எனர்ஜி தான் வந்து இங்கே இதுக்கு அலோகேட் பண்ணி இந்த ஒர்க் பண்ணி சொல்ல வேண்டியது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பிளானிங். ஸோ லாங் டேர்ம் பிளான் நம்ம கையில் எடுக்கும் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஃபேமிலியோட டிசிஷன். ஓகேங்களா? ஸோ ஒரு வீட்டில் எழுதி வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு சார்ட் போட்டு வைக்கிறதா இருக்கட்டும், லாங் டைமில் தான் என்ன வாங்க போகிறோம், பையிங் ஹவுஸு, சேவிங் ஃபார் எஜுகேஷன் சேவ் பண்ணுறது, பிளானிங் ஃபார் ரிட்டைர்மெண்ட் வேறு நம்ம என்ன பிளான் பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது வந்து லாங் டேர்ம் பிளானிங். ஒரு லாங் டேர்ம் ஃபியூச்சர் பண்ணுறதுக்கு வந்து இவங்க முன்கூட்டியே பிளான் எடுக்கும்போது இந்த ஒரு ஃபேமிலி குட் ஃபேமிலியை ரன் பண்ண முடியுது சொல்லலாம். ஓகேங்களா?
இது வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு பெரிய ஒரு ஒரு இதுவாக இருக்குது, ஒரு பெரிய விஷயமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேரண்டில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் சில்ட்ரன். ஓகேங்களா. ஸோ ஷேப்பிங் த ப்ரிஃபரன்ஸ் அண்ட் வேல்யூஸ் ஆஃப் த சில்ட்ரன். ஒரு குழந்தையோட அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸு, அவங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் ஷேப் பண்ணுறாங்க, வடிவமைக்கிறாங்க தான் அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான். ஓகே நீங்கள் இப்படி பண்ணுங்கள், இப்படி இது வாங்க தேவை தேவைன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் செயல்படுறாங்க. ஓகேங்களா. ஸோ இதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த மீட் பண்ணும். அதோட வீடியோ இருப்பது உங்கள் பாலா.